ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்லதும் நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக நல்லபடியாக நடக்கதான் போகுது. இன்று இரவோடு இரவாகவே அதற்கான காரியங்களை எல்லாம் செஞ்சு முடிச்சு நாளைக்கு உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நீ மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் அதை பற்றி இனிமே நீ யோசிக்க வேணாம். எது உன்னை காயப்படுத்தினாலும் யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் நீ எப்போதும் நிதானமாக இரு. யாரையும் நம்பி எந்த பிரச்சனையிலையும் நீ மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். உனக்கு துணையாக இருக்கும் இந்த சாயப்பா நானே உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நிச்சயமாக நடத்தி தருவேன். என்னை நம்பும் உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விட்டுற மாட்டேன் என் செல்லமே. நீ பொன்னாக பொருளாக தங்கமாக வைரமாக இருந்தாலும் கூட உன்னை பற்றி புரிஞ்சுக்காதவங்க கையில் நீ இருக்கிறதால தான் உன்னை சாதாரண பித்தளையாக நினச்சிக்கிட்டு இருக்கு இந்த உலகம். ஆனால் இதே உலகத்தில் உன்னை சாதாரணமாக நினச்ச மனிதர்கள் முன்பாகவே, அற்பமாக உன்னை நினச்சி பார்த்தவங்க கண்ணு முன்பாகவே உன்னை அற்புதமான ஆளாக மாற்றி வாழ வைக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் கனவு வேற, ஆனால் நடக்கிறது வேற. நினச்சது ஒன்றும் நடப்பது வேறொன்றுமா இருக்கே. எப்படி தான் இந்த வாழ்க்கையை நான் காலம்பூரா வாழ போகிறேன்னு நீ வருந்தாதே. இப்போதைக்கு உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து அதை விருப்பத்தோடு செய். கூடிய சீக்கிரம் எல்லாமே நீ விரும்பியது போல, நீ ஆசைப்பட்டது போல நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் மன குழப்பங்களையும் வருத்தங்களையும் போக்கி உனக்கான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும்படி செய்கிறேன். எல்லா பிரச்சனைகளையும் நானே நேரடியாக வந்து தீர்க்கணுன்ற அவசியம் இல்லை. நீயே உட்காந்து யோசினாலே உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னங்கிறத உன் கண்களில் நான் காட்டுவேன். எப்போதும் பொறுமையாரு, அமைதியாரு. உனக்கான செயல்களை எல்லாம் நல்லா யோசித்து சிறப்பாக சிந்தித்து செய்ய பழகு. வேலை செய்கிற இடத்துல நேர்மையாக இருப்பவர்கள் எல்லாருக்கும் சம்பளத்தை விட பகைதான் அதிகமாக கிடைக்கும். உனக்கு எதிராக யார் இருந்தாலும், எவ்வளவு எதிரிகள் இருந்தாலும் நீ செய்யும் தொழிலை நேசித்து செய். கண்டிப்பா உனக்கான உயர்வையும் முன்னேற்றத்தையும் யார் மூலமாகவாவது எப்படியாவது இந்த சாயப்பா கொண்டு வந்து கொடுப்பேன். இனிமே உன் வாழ்க்கையில் உனக்கு குபேர யோகம் வரப்போகுது என் செல்லமே. உனக்கான பண வரவை அதிகப்படுத்தி நீ திட்டமிட்டது போல எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்து இனி எல்லா நாளும் சிறப்பான சந்தோஷ நாளாக இருக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. நல்ல சிந்தனைகளோடும் நிறைவான மனசோடும் உனக்கான காரியங்களை செய்ய தொடங்கு. இந்த சாயப்பா நானும் உனக்கு துணையாக, பக்கபலமாக, ஆறுதலாக இருந்து நீ எதிர்பார்த்த வெற்றிகளை வரவழைப்பேன் என் செல்லமே. ஓம் சாய்ராம்னு என் பேரை சொன்னாலும் அல்லது சாய்பாபான்னு என்னை கூப்பிட்டாலும் அவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த சாயப்பா என்னையே தஞ்சம்னு நம்பி வந்த உனக்கு மட்டும் நீ கேட்டதை கொடுக்க மாட்டேனா என்ன? கண்டிப்பா உனக்கான அனைத்தையும் வெகு சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். என்னை முழுமையாக நம்பும் உனக்கு வழித்துணையாக உன் வாழ்க்கை முழுவதும் கூடவே வரப்போகிறேன். இனி எந்த தீங்கும் உன் வாழ்வில் வராமல் நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை மகிழ்ச்சியோடு நான் வாழ வைக்கிறேன். உன் முயற்சிக்கேற்ப நல்ல பலன் கிடைக்கும். நீ தொடாமல் விடாமல் உன் முயற்சியை தொடர்ந்து செய்யும்போது நீ எதிர்பார்த்த உதவிகளும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி என்னிடம் வேண்டினாய் அல்லவா? இனிமேல் அவங்க உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உனக்கு பிடிச்ச வேலையை நல்ல வருமானத்தோடு நீ தொடர்ந்து செய்யும்படியும் நான் செய்கிறேன். நல்ல மனிதர்களை நீ சந்தித்து அவர்கள் மூலமாக நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இரவெல்லாம் கண் விழித்து தூங்காமல் எதையாவது செஞ்சுட்டு பகலில் எப்போ பார்த்தாலும் சோர்வாக சோர்ந்து போயிருக்காதே. வெற்றி வேணும்னு நினச்சினா இரவு நல்லா நிம்மதியாக சீக்கிரம் படுத்துட்டு காலை அதிகாலையில் எழுந்திரிச்சு வேலை செய்ய பழகு. அதன் மூலமாக உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என் செல்லமே. என்னதான் நான் உனக்கு தைரியத்தை கொடுத்தாலும் மறுபடியும் நீ மன தைரியத்தை இழந்து மனோதிடத்தை இழந்த பிள்ளையாக துன்பப்படுகிறாய். உனக்கு ஏற்படும் துன்பத்தையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான பொறுமையை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி தரேன். எப்போதும் உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் நினச்சி புலம்பாதே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்.
உன் துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்து உனக்கான நல்லதையும் நானே நடத்தி கொடுக்கிறேன். என் கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து நான் மீட்டெடுப்பேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கு நல்லதே நடக்குமே செல்லமே. எதையுமே ஆரம்பத்தில் சரியாக செய்யாட்டி சரியாக தேர்ந்தெடுக்க தவறினால் அப்புறம் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையே நரக வேதனைக்குரியதாக மாறிடும். அதனால் எந்த விஷயத்திலும் முடிவெடுக்கும் போது கவனமாக நிதானமாக பொறுமையாக செய்ய பழகு. உன் முயற்சிக்கும் நீ எடுத்த முடிவுக்கும் ஏற்றாறு போல உனக்கான நல்ல பலனை நான் கிடைக்க செய்வேன். முயற்சியை விடாமல் தொடர்ந்து செஞ்சு வா. நீ எதிர்பார்த்த அத்தனை உதவிகளையும் இந்த சாயப்பா யார் மூலமாகவாவது யார் ரூபத்திலாவது வந்து நிச்சயமாக உனக்கு செஞ்சு கொடுப்பேன். கடந்த காலத்தில் அப்படி இருந்துட்டோமே இப்படி தப்பு செஞ்சுட்டோமே நினச்சி கவலைப்பட வேணாம். எல்லா மனிதர்களும் எப்போதுமே தப்பு செஞ்சு தவறு செஞ்சு தான் அதுக்கப்புறம் திருந்தி மாறி அனுபவத்தின் மூலமாக நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு செஞ்சு அதை வெற்றியாக மாற்றிக்கிறாங்க. உன் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக எல்லாமே சரியாகி நீ வெற்றி பெறுவாய். உன் வாழ்க்கையை புரிதலோடு வச்சுக்கோ. புரிதல் இல்லாமல் மகிழ்ச்சியாக இங்கு யாராலும் வாழ முடியாது. யார்கிட்ட பேசினாலும் யார்கிட்ட பழகினாலும் தெளிவான புரிதலை உனக்குள்ள உண்டாக்கிக்கோ. உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். அதே போல் உன்னை சுற்றி இருக்கவங்க யாரையும் தாழ்வாகவோ குறைவாகவோ அற்பமாகவோ நினைக்காதே. யாருக்கு என்ன திறமை இருக்குன்றது இங்கு யாருக்கும் அவ்வளவு சுலபமாக தெரிய வராது என் செல்லமே. அதனால் எல்லாரையுமே உனக்கு சமமாக நினைக்க பழகு. எத்தனை இடர் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எத்தனை கால தாமதம் ஆனாலும் இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன். நீ எந்த அளவுக்கு என்னை மிக நெருக்கமாக பக்தியோடு வணங்குகிறாயோ, எந்த அளவுக்கு என்னை நெருங்கி வருகிறாயோ அந்த அளவுக்கு உனக்குள்ள கடவுள் சக்தி அதிகமாகும். கண்டிப்பா உனக்கான தெய்வ பலமாக சக்தியாக ஆன்மாவாக ஆத்மாவாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன். எப்போதும் உன்னால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை பற்றி கவலைப்படாத. உன் கைகளால் உன்னால் சரி செய்ய முடியும்னா அதை பற்றி யோசி. நடக்காததையும் முடியாததையும் பற்றி யோசிக்காதே. உன்னால் முடியாதவற்றை பெறணும்னு நீ ஆசைப்பட்டினா உனக்கு கிடைக்காதோ நடக்காதோன்ற ஒரு பயமோ தயக்கமோ உனக்கு இருந்துச்சுன்னா இந்த சாயப்பாவை நம்பு. நீ எதிர்பார்த்த அனைத்தையும் எப்படியாவது கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். அதனால் இப்போது இந்த இரவு நேரத்தில் எதை பற்றியும் யோசிக்காம நாளைக்கு எல்லாமே சரியாகி நல்லது நடந்துருன்ற நம்பிக்கையோடு நிம்மதியாக தூங்கு. உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் நானே உனக்கு நல்லபடியாக செஞ்சு தர்றேன். நேர்மையான நல்ல மனசுள்ள உனக்கு இந்த பிரபஞ்சத்தில் மதிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் உன் நல்ல மனசுக்காகவே உனக்கான நல்ல வாழ்க்கையை பரிசாக நான் கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லாத நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படியும் இந்த சாயப்பா செய்வேனேன்னு செல்லமே. அதிக கஷ்டங்களை மட்டுமே பார்த்த நீ அளவுக்கு மீறிய அன்பை மற்றவங்க மேலே வச்சதால தான் அந்த கஷ்டம் வந்துச்சுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. இனிமேலாவது அன்போ பாசமோ நம்பிக்கையோ எதுவாக இருந்தாலும் அது அளவோடு இருக்கணுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. எந்த ஒரு காரியத்திலும் நீ உறுதியோடு இருந்தீனா இறுதியில் நீதான் ஜெயிப்பாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ மன உறுதியோடு எந்த செயலை செய்தாலும் இந்த சாயப்பா உனக்கு பக்கபலமாக பக்க துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேன். சவால்களும் தடைகளும் எவ்வளவு வந்தாலும் உன் குறிக்கோளை அடைவதில் உறுதியாக இரு. எதையும் சுலபமாக எடுத்துக்கொள்ளும் மனசோடு நீ இருந்தீனா, பக்குவப்பட்ட பிள்ளையாக நீ இருந்தீனா அத்தனை தடைகளையும் தாண்டி உன்னால் சிறப்பாக ஜெயிச்சிட முடியும். ஒரு சிலர் உன்னை ஏமாற்றுவாங்க, ஒரு சிலர் உன்னை அழுக வைப்பாங்க, ஒரு சிலர் உன் மனசை கஷ்டப்படுத்துவாங்க. எது எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் தைரியமாக இருக்க கற்றுக்கணும் என் செல்லமே.